காங்கிரஸும் விஜய் கூட போகணுங்கிறது தான் பெரும் முனைப்பு. அவங்களுக்கு கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு காங்கிரஸில். அது பண்ணினாதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மேலே வர முடியும். இல்லைன்னா ஆலமரத்துக்கு கீழே எதுவும் வளர முடியாதுங்கிற மாதிரி திமுக கூட இருக்கிற வரைக்கும் வளரவே முடியாது. திமுக அதுக்கு நாங்கள் சீட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு பேசுகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த நெகோசியேஷன் கமிட்டியை போடணும். இன்னைக்கு வரைக்கும் திமுக யாருக்கு எங்கே சீட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னு ஏதோ சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது திமுகவுக்கு ஆதவர்ஜுனா வேலை பார்க்குறாருங்கிறத நான் பார்க்கல. இப்போ என்னுடைய பார்வையிலேயே கூட என்னன்னாக்கா, விஜய்க்கு இன்னைக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பெரும் நோக்கம் என்னன்னா திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் பிரதான நோக்கமாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு தேதியில் விஜய் அவர்கள் தனியாக நின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 15 to 20% வாக்கு நான் வச்சேன்னா கூட அவருக்கு, இதை வச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அதிமுக கூட போனாருனாக்கா முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அங்கே எடப்பாடி அவர்கள் தான் இருப்பார். ஆனால் ஒரு நெகோசியேஷன்ல துணை முதலமைச்சர் பதவி நீங்க நெகோசியேட் பண்ணலாம். அப்படியே இல்லையா எதிர்கட்சி தலைவராக வரலாம். அப்போ இந்த கூட்டணிங்கிற ரூட்டை எடுத்தாருன்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 சீட்ல ஏதோ ஒரு சீட்டு விஜய்க்கு கேரண்டியா கிடைக்கும். இன்னைக்கு செங்கோட்டையனை மீறி ஆட்கள் அங்க வளர்ந்தனாலதான் செங்கோட்டையன் பிரச்சனையில வெளியே போறாரு. அப்ப செங்கோட்டையனுக்கே தெரியுது, இல்ல நம்ம இருந்தா இங்க நமக்கு வாய்ஸ் கிடையாது, நம்மளை விட இன்னைக்கு நம்ம இல்லைன்னா கூட அதிமுக கட்சி நடக்கிற அளவுக்கு அங்க வந்துட்டனால நம்மளை மதிக்கலங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. விஜயகாந்த் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகிறது, இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கலன்னா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆயிருப்பாரா? ஆயிருக்க முடியாது. கருணாநிதி ஐயா அவர்களையே நீங்க வெளியே உட்கார வச்சிட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக கூட சரித்திரத்திலே வர முடியாத அளவுக்கு நாங்க தள்ளி வச்சுக்க. அந்த அளவுக்கு அதிமுக கூட சேர்ந்தனால விஜயகாந்த் அவர்கள் பலம் பெற்றார். தனிப்பட்ட மனிதனா செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கும் தாவேகாக்கும் வலு சேர்த்த முடியும். அவர் அங்க சேர்த்தக்கூடிய அந்த வலு பூராமே இங்க அதிமுக பலகீனமா மாறாது. ஏன்னா தாவேகாக்கு ஒரு செங்கோட்டையன் போறாரு. அதிமுகவில் இந்த மாதிரி 1000 செங்கோட்டையன்கள் ஏற்கனவே இருக்காங்க. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. எப்படி சார் இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 2026 விஜய் தனித்துதான் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கன்ஃபார்ம்ன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி விஜய் தனித்து என்றெல்லாம் அவர் சார்ந்த ஒரு சில கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்போம், நம்பி வரலாம்ன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஒரு இஸ்லாமிய கட்சியும் அதில் முன்னதாகவே இணைஞ்சிடுச்சு. ஸோ அப்படி விஜய் ஒரு கூட்டணி அமைச்சால் அந்த கூட்டணி எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் அவர் முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு வர கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. பட் இன்னைக்கு வரைக்கும் 2 கட்சி அவங்களோட இருக்காங்க. ஒன்று இந்த முஸ்லீம் லீக், ஒன்று இன்னொன்று தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்த உதயமான கட்சி. அவங்க டீம் தான் பெரிய அளவுக்கு அவங்க இதுல கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் சார்ந்த கட்சி சார்கள் யாரும் பேட்டி எதுவும் கொடுக்காத போது கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியில இருந்து தான் அந்த ஆதரவாளர்கள் நிறைய விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 2 கட்சி அவங்களோட கூட்டணியில இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னும் பெரிய லெவலுக்கு அவங்க எதிர்பார்த்தது காங்கிரஸ் தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸும் விஜய் கூட போகணுங்கிறது தான் பெரும் முனைப்பு. அவங்களுக்கு கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு காங்கிரஸ்ல. அது பண்ணினாதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மேலே வர முடியும். இல்லைன்னா ஆலமரத்துக்கு கீழே எதுவும் வளர முடியாதுங்கிற மாதிரி திமுக கூட இருக்கிற வரைக்கும் வளரவே முடியாது. நம்ம என்னதான் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்தாலும் கட்சி வளராது அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் அதில் ஜோதிமணி பேசுறத பார்த்தோம், ஐயா திருச்சி வேலுசாமி பேசுறத பார்த்தோம், மாணிக்கம் தாகூர், கே.எஸ். அழகிரி அவர்கள், கிரிஷ் சோடங்கர் அவர் பேசினது எல்லாமே காங்கிரஸை மீட்டுருவாக்கம் பண்ணணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிறத ரொம்ப ஓங்கி ஒழிச்சாங்க. அது விஜய் அவர்கள் கொடுத்த குரல்னாலதான் அங்க இது. ஆனா திமுக இதை பெரிய அளவுக்கு ரசிக்கல, இல்லை போறதுன்னா போங்கிற அளவுக்கு இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒன்னா இங்க இருங்க, இல்லைன்னா அங்க போறோம்னா இப்பயே போங்கிற அளவுக்கு வந்துட்டனால பீகார் எலெக்ஷன்ல பெரிய செட்பேக் காங்கிரஸ்க்கு வந்துருச்சுன்னு காங்கிரஸ் நினைச்சிட்டாங்க. நான் பாக்குற விதத்துல என்னன்னா, போன தடவை 70 சீட்டு நின்று வாங்கின வாக்கு விட இந்த தடவை 61 சீட்ல போன தடவை வாங்கின வாக்கை விட கூடுதலா தான் காங்கிரஸ் வாங்கியிருக்குது, கம்மியா வாங்கல. அப்போ சீட்டு கன்வெர்ட் ஆகல.
ஆர்ஜேடியும் அதே மாதிரி தான் வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க, சீட்டு கன்வெர்ட் ஆகல. காரணம் என்னன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி அது கூட போச்சு, இன்னொரு கட்சி, ஒரு 2 கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளார இழுக்கிறாங்க. 7.5% வாக்கு வங்கி உள்ளார வருது, ஒரு விஐபிங்கிற கட்சி வெளியே போகுது. அப்போ 5 கட்சி கூட்டணியா என்டிஏ மாறுது. ஸோ 7.5 உள்ளார வந்து உங்களுக்கு 1.5 வெளியே போகும்போது 6% வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கையிலேயே பலம் காமிச்சிட்டாங்க அரித்தமேட்டிக்கா. ஸோ அதனால வந்து என்டிஏக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு, அருமையா அவங்க எதிர்பார்த்ததை விடவே என்டிஏக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஸோ காங்கிரஸும் அவங்க சார்ந்தவங்களாம் பார்த்தா ஐயோ இது படுதோல்விங்கிற மாதிரி நினைச்சிட்டு திமுகவும் இந்த தோல்வியை காரணமா வச்சு காங்கிரஸை வந்து மிரட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்க ஏன்னா மேலிடத்துக்கு வந்து விஜய் கூட போகணும்னு ஆசை. எங்க தமிழ்நாட்டுல சில பேர் இருக்கிறீங்களா, ஏன்னா தமிழ்நாட்டுல ஆதாயம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காங்கிரஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து திமுக கூட இருந்துட்டா பரவாயில்லங்கிற ஆசை. அப்படி இருக்கிற பட்சத்துல சரி இது ஏதோ ஒரு வழி சொல்லணும், திமுக ஒரு ப்ரெஷர் போடுதுங்கிறனால ஒரு 5 நபர் நெகோசியேஷன் கமிட்டி போட்டிருக்காங்க. இப்ப ஜென்ரலா நெகோசியேஷன் கமிட்டி எப்ப போடுவாங்க சீட்டுக்கு? திமுக அதுக்கு வந்து நாங்க வந்து சீட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு பேசுறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நெகோசியேஷன் கமிட்டியை போடணும். இன்னைக்கு வரைக்கும் திமுக யாருக்கு எங்க சீட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னு ஏதோ சொல்லியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி இதை போடுறாங்கன்னா ஏதோ ஒரு கம்பல்ஷன்னாலதான் இது போடுறாங்க. உண்மையாலும் இந்த கமிட்டி வந்து சீட்டு பேரத்துக்காக இல்லை. அப்ப என்னுடைய பார்வையில வந்து இன்னுமே அந்த காங்கிரஸ் வந்து 100க்கு 100% அந்த டோரை சாத்திருச்சா இல்ல இன்னும் கமா போட்டு தான் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நான் பாக்குறேன். நான் அந்த வகையில ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்தனால நாங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறதுக்காக தான் கூட போனோம்னு சொல்லிட்டு டிடிவி கூடயும் ஓபிஎஸ் கூடயும் போய் அவர் பசும்பொருள நின்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் முன்னாலே போறேன் நீ பின்னாலே வாங்கங்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி இவர் செங்கோட்டையன் முன்னாடி போயிட்டு டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் அங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஓபிஎஸும் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒரு கெடு விதிச்சிருக்காரு அதிமுகவுக்கு. ஸோ ஆனா டிடிவி ஏற்கனவே என்டிஏல வெளியே வந்ததுல இருந்து விஜயனுடைய துதி பாடிட்டு இருக்காரு. ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு திமுகவை எதிர்க்கிறதே வந்து இவங்க பெரிய ஊழல் கட்சின்னு தான் எதிர்க்கிறாரு. கொள்கையே இல்லை இவங்க கிட்ட, கொள்கையே கொள்ளையா தான் இவங்களுக்கு கொள்கையா மாறிடுச்சுங்கிற அளவுக்கு விமர்சன கணைகளை தாக்குறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டிடிவியை உள்ளார கூப்பிட்டு அவர் எப்படி அந்த கணைகளை எதிர்க்க முடியும்? ஆர்கே நகர்ல டிடிவி அவர்களுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாமே பார்த்தோம். அவர் வந்து முன்னாடி அதிமுகவில் இருக்கும்போதும் அவர் யாரு எதற்காக பேர் பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ டிடிவி அவர்களை இன்னைக்கு போச்சுன்னா அவருக்கு விஜய் அவர்களுக்கு இது ஒரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆயிடும். எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு கே செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில உள்ளார போறதுல பிரச்சனை இல்லை. ஒரு டிடிவி போகும்போதோ ஓபிஎஸ்ஓ போகும்போதோ விஜய் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியாகும் பாக்குறேன். ஆனா இந்த 2 பேரும் வந்து அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே இருந்தாலும் இவங்க ஒரு தேர்தல் நேரம் நெருங்கி வர நேரத்துலதான் இதுல ஒரு முடிவு எடுப்பாங்களே ஒழிய இன்னைக்கே வந்து அந்த 2 கட்சியும் வாங்க கூட்டணின்னு விஜய் அவர்கள் எடுத்துக்க மாட்டாருன்னு நான் பாக்குறேன். என்னன்னா வந்தாங்கன்னா இவங்களுக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும் விஜய்க்கு. தேர்தல் நெருங்கி வர 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 நீங்க பல காரணங்களை சொல்லி உள்ளார எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். விஜய் அமைக்கக்கூடிய இந்த கூட்டணியானது மக்கள் நல கூட்டணி 2.0 இருக்குமா? இல்ல நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு பாக்குறேன் விஜய். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்கே இவர் ஆயிடுவாருன்னா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல. பிரசாந்த் கிஷோர் ஒரு 3.66%. விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஏற்கனவே நான் பண்ணின கணிப்பு ஒரு 10 to 15%. கரூருக்கு அப்புறம் ஒரு 15%. இப்ப என்னுடைய அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20% அவருக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாக்காளரை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வரைவு பட்டியலுக்கு முன்னாடி கடைசியா அந்த பார்க்கலாம் 6,27,00,000 வாக்காளர்கள்ல 18 வயதிலிருந்து 29 வயது வரைக்கும் 40% சற்று ஏறக்குறைய இருக்காங்க. 39 இருந்து 59 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 30 இருந்து 59 வயசு வரைக்கும் 40%, 60 அதுக்கு மேல 20%. இதுதான் நம்மளுடைய டெமோகிராஃபி. அப்ப இளைஞர்களுக்கு இன்னைக்கு 18 இருந்து 29 வரைக்கும் உங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்குதுங்கும் போது
அந்த தொண்டர்கள் வந்து அந்த வயதுல இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு விஜய் நோக்கி இருக்கிறத பயன் அவருக்கு ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் புறமே இள வயதினர் தான். இல்ல அந்த கணிப்பு சரிதான் சார். இன்னும் என்ன சொல்ல போனா பாத்தீங்கன்னா, விஜய் தனித்து நின்றால் அந்த பலம் வேற. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைது என்றால், இப்ப இவங்களோட பார்வை நீங்க சொன்னீங்க இல்லையா, டிடிவியோ இல்ல ஓபிஎஸோ, அவங்களோட பார்வை ஏன் இவர் நம்ம கூட வராரு அப்படின்ற அந்த பட்டாளமே யோசிக்க நினைத்தால் அந்த வாக்கு சதவீதத்தை கைப்பற்ற முடியும். ஆமா, அது சிக்கல். சோ அப்ப வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து கூட்டணி வர்றவங்களை பூரா தூக்கி உள்ளார போட்டுக்கிற நிலைமை அவர்கள்லாம் விஜய்க்கு பலமா இருப்பாங்களா பலவீனமா இருப்பாங்க? ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணும்போது என்னென்ன செய்யணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். அப்போ நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சின்னு எடுக்கும்போது அந்த கட்சி உங்களுக்கு பலத்தை கொடுக்கணும், பலகீனத்தை கொடுத்துடக்கூடாது. இப்ப டிடிவி அவர்களுக்கு 21 அவர் எடுத்த வாக்கு வந்து 2.6%. அதே வந்து நீங்க இந்த தேர்தலில் 24 தேர்தலில் வந்து அவங்க 3 தொகுதி 5 தொகுதியை கொடுக்குறாங்க. வேண்டாம் என்கிட்ட அவ்வளோலாம் ஆள் இல்லை, 2 தொகுதி போதும்னு சொல்லிட்டு தேனியிலையும் திருச்சியிலையும் நிற்கிறார். அப்ப 2 தொகுதியில நின்று இவருடைய சிஷ்ய புள்ள தான் எது நிற்கிறாரு, யாரு? தங்கத்தமிழ் செல்வன் தேனியில. டிடிவி வாங்கின வாக்கை விட 2 மடங்கு வாக்குக்கு மேல தங்கத்தமிழ் செல்வன் வாங்குறாரு. அப்ப டிடிவியினுடைய செல்வாக்கு அவருடைய ஹோம் கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. திருச்சியில நீங்க சொல்லவே வேண்டாம், 4வது இடம் நாம் தமிழருக்கு பின்னாடி தான் இருங்க. அப்ப இந்த 2 தொகுதியும் சேர்ந்து கூட அவங்க 1% வாக்க கூட தொடல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க அவரை உள்ளார எடுத்தீங்கன்னா இது அவருக்கு பலகீனமா மாறுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அவரை எடுக்கும் போது நீங்க அனுகூலங்கள் கிடைக்கிறத விட நீங்க பதில் சொல்ல வேண்டியது அதிகமாயிடும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிடிவிக்குனாச்சும் 3 தொகுதியை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க என்டிஏவில். ஓபிஎஸ்க்கு வந்து அன்னைக்கு ஒரே சீட்டு தான் கொடுத்தாங்க. அவர் கூட என்ன நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க, அன்னைக்கே நான் முடிவு சொல்ல மாட்டேன்ட்டார். அவர் ரொம்ப வருத்தத்துல தான் வெளியே போனார். ஓபிஎஸ் போயிட்டு நான் 2 நாள் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் வேற வழி இல்லாம திருப்பி அந்த ஒத்த சீட்டுக்கு வந்தாரு. அவர்னாலையும் அந்த ஒரு சீட்டை ஜெயிக்க முடியல. அப்போ இந்த 2 பேரும் உள்ளார வரும்போது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்துக்கு இவருக்கு உதவுவாங்கன்னு விஜய் பார்ப்பார். நான் தான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதை செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ இன்னைக்கு தேர்தல் நேரத்துல போகும்போது நீங்க கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இது வரைக்கும் எந்த விதமான ஊழல் கரையும் இல்லாத ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும் போது இந்த மாதிரி ஆட்கள் உள்ளார வரும்போது அது வந்து விஜய்க்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். அப்ப அந்த ஓட்டினுடைய சதவீதம் எப்படி மாறுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது நீங்க நியாயமான பார்வை தான். சமீப காலமே பார்த்தீங்கன்னா ஆதிவர்ஜனோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா திமுகவை வளர்ப்பது, திமுகவை இப்படியாவது ப்ரொமோட் பண்ணிடுறது தான் அவரோட செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இப்போ விஜய் எந்த கூட்டணியும் செல்லாமல் அவர் தனித்து அங்க நின்றால் ஸோ திமுக தான் ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப திமுகவுக்கு நேரடியாக ஒரு வேலை பார்க்கிறார் அப்படின்னு எண்ணும் போது இது விஜய்க்கு தெரியவில்லையா? இல்ல, இது திமுகவுக்கு ஆதவர்ஜனா வேலை பார்க்கிறாருங்கிறத நான் பார்க்கல. இப்ப என்னுடைய பார்வையிலேயே கூட என்னன்னாக்கா விஜய்க்கு வந்து இன்னைக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பெரும் நோக்கம் என்னன்னா திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் பிரதான நோக்கமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் தனியா நின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 15 to 20% வாக்கு நான் வச்சேன்னா கூட அவருக்கு, இதை வச்சுட்டு இன்னைக்கு நீங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியுமானா முடியாது. அப்போ விஜய் அவர்களுக்கு ஒன்னா நீங்க காங்கிரஸை எடுக்கணும் வெளியே. அப்ப காங்கிரஸ் வெளியே வருதுனாவே அதுக்கு தகுந்த மாதிரி வேற சில கட்சிகளும் வரும். அப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா காங்கிரஸ் வெளியே வரும்போதே சிறுபான்மையினர் ஓட்டை அங்க கொஞ்சம் நெஞ்சம் உழுவுறதும் உழுகாம போயிடும். ஏன்னா இப்ப ஏற்கனவே சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் அவர்கள் எடுக்கிறார். அப்ப மீதி இருக்கிறதையும் வந்து காங்கிரஸும் வெளியே வந்துச்சுன்னா இன்னைக்கு காங்கிரஸ்னாலதான் அங்க சிறுபான்மையினர் வாக்கு விழுகுது. அப்ப அந்த காங்கிரஸை எடுக்கும் போது அந்த திமுக கூட்டணி வந்து பலகீனமா மாறும். அப்போ திமுக இவர் டிவி கேக்கும் டிஎம் கேக்குன்னு சொல்ற ஃபைட்டு டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்குன்னு மாறும். அப்ப திமுக 3வது அணியா தான் வர முடியும், எதிர்கட்சியா கூட வர முடியாது. அப்ப காங்கிரஸ் வரலன்னா நீங்க திமுகவை தோக்கடிக்கிறது தான் ஒரு பிரதானமான எண்ணமா இருக்கணும்னா நீங்க என்டிஏ கூட நீங்க அலையன்ஸ் ஆகலாம். அதாவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா. ஆனா அந்த இடத்துல தான் தடுக்கும் சக்தியாக ஆதவர்ஜுனா இருக்காரா? இல்ல, அதாவது இப்ப எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில பலத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்களுடைய பிரதான அல்டிமேட் எய்ம் என்னங்கிறத வச்சுக்கிட்டு தான் நீங்க ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ண முடியும். அப்ப இந்த டைம்லயே வந்து நாங்க வந்து பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் பவரை என்கேஷ் பண்ணணுங்கிறதா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, தாவேகாவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னா நீங்க 20% 25% நீங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு சீட் வின்னிங் வராது. அப்ப அந்த சீட் வின்னிங்க்கு வராத போது இப்ப ஆர்ஜேடி எடுத்துக்கங்க, பீகார்ல 23% வாக்கு சதவீதம், சீட்டு வெறும் 25 சீட்டு தான். அதுவும் அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து அந்த சீட்டு கிடைக்க முடிஞ்சது. அந்த கூட்டணி இல்லாம ஆர்ஜேடி வெறும் 23% மட்டும் வாங்கியிருந்தாலும் ஆர்ஜேடியினுடைய ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது.
அப்போ இதையெல்லாம் அவங்க கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அப்போ இன்னைக்கு அதான் சொல்றேன், இப்ப விஜயனுடைய நோக்கம் என்னங்கிறதா ஃபர்ஸ்ட், அவருடைய அல்டிமேட் கோல் என்ன, இந்த இந்த 2026ல வாட் விஜய் வாண்ட்ஸ் டு அச்சீவ்ங்கிற அந்த கோல் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணணும். அவங்களுடைய கோல் இல்ல, இந்த தேர்தல் நம்ம ஆட்சியை பிடிக்கலாலும் பரவாயில்ல, பெரிய அளவுக்கு நம்ம பர்சன்டேஜ் வாங்கணும், பர்சன்டேஜ் வாங்கி அடுத்த தேர்தலில் நம்ம தலைமைக்கு கீழே கூட்டணி அமைச்சு 31ல நம்ம சீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி அது எய்மா இருந்துச்சு, அது கோலா இருந்துச்சு. 26 கோல்னா இப்ப அவங்க போற ரூட் கரெக்ட். ஆனா இந்த ரூட்லயே நம்ம வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரா வந்து உட்காரணும் அப்படின்னா, இப்ப அதிமுக கூட வந்து அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது விஜய் வைக்கிறார். இப்போ எடப்பாடி அவர் கொடுக்க மாட்டான்னு சொன்னாருனாக்கா சிக்கல் வரும். அப்போ நீங்க எந்த இடத்துலயுமே ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் நடக்கும்போது ரெண்டு பார்ட்டியும் ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் நட்பு நல்லபடியா வரணும்னா சில நேரத்துல உங்களுக்காக நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், நீங்க எனக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். எனக்காக நீங்க மட்டும் விட்டு கொடுத்துட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நட்பு நீடிக்குமா? இல்ல உங்களுக்காக நான் மட்டும் தான் விட்டு கொடுக்குறேன், நீங்க எதுவுமே விட்டு கொடுக்கல, நட்பு நீடிக்குமா? நீடிக்காது. அப்ப இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸ் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் கூட வந்துச்சுன்னா இவர் முதலமைச்சர் வேட்பாளர், இல்லைனாலும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அதிமுக கூட போனாருனாக்கா முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அங்க வந்து எடப்பாடி அவர்கள் தான் இருப்பார். ஆனா ஒரு நெகோசியேஷன்ல துணை முதலமைச்சர் பதவி நீங்க நெகோசியேட் பண்ணலாம். அப்படியே இல்லையா எதிர்கட்சி தலைவரா வரலாம். அப்ப இந்த கூட்டணிங்கிற ரூட்டை எடுத்தாருன்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 சீட்ல ஏதோ ஒரு சீட்டு விஜய்க்கு கேரண்டியா கிடைக்கும். இந்த கூட்டணி ரூட்டை எடுத்தாருன்னா, கூட்டணி எடுக்காம தனியா பயணிக்கிறாருன்னா வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணலாம். வேற எந்த கட்சியும் வந்து முதல் தேர்தலே காமிச்ச வாக்கு சதவீதத்தை விட விஜய் அவர்களால தாவேகாக்கு அதிகமான வாக்கு சதவீதத்தை காமிக்க முடியும். ஆனா பெரிய அளவுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகாது இன்னைக்கு தேதியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது. அப்போ விஜய் அவர்களுடைய இந்த 2026 தேர்தலுக்கான பிரதான நோக்கம் என்னங்கிறத வச்சுதான் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம கணிக்க முடியும். இதுதான் நான் சொன்னேன். அப்ப இவங்க தனியா போறாங்கன்னா இவங்களுக்கு வந்து 2031 தான் கோலா இருக்க முடியும், பெரிய அளவுக்கு பவர்ல வருதுன்னு நான் பாக்குறேன். பொதுவான பார்வை எப்படி இருக்குன்னா, தாவேகா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது அதிமுகவுக்கு தான் ஒரு பின்னடைவா இருக்கும், ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவரு இது வந்து ஒரு கட்டுக்கதையா இல்ல அவர் திமுக ஸ்பாய்லரா இருப்பாரா, அதிமுக ஸ்பாய்லரா இருப்பாரா? என்னுடைய கருத்து நேர் எதிர்கருத்து. இன்னைக்கு விஜய் அவர்கள் வாக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்குறாரோ அவருடைய கோர் ஓட் பேங்க் எங்க இருந்து எடுப்பாருன்னு சொன்னா திமுக இருந்து தான் எடுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எடுத்து அசஸ் பண்ணீங்கன்னா 4 பக்கெட்ல இருக்காங்க. ஒண்ணு இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினர், SC ST. இந்த 4 பேர் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு தேதியில யாருக்கிட்ட இருக்காங்கன்றாங்க, திமுக கிட்ட இருக்குது. நாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், எங்க கிட்ட தான் மகளிர் இருக்காங்க. பிங்க் பஸ்ஸுக்கு போறோம், இலவச பஸ் ஓசி பஸ் கொடுக்குறோம், அதனால எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. நாங்க தான் வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களே, பாருங்க திருமாவளவன் எங்களோட இருக்காரு, அதனால நாங்க தான் SC STன்னு. அப்ப இந்த ஓட்டு பூரா விஜய் அவர்கள் அதிகமா வாக்கு வாங்க அதிகமான வாக்கு திமுக இருந்து பிரிப்பார். அப்ப விஜய் அவர்கள் அதிகமா வாக்கு வாங்க அது யாருக்கு சாதகமா முடியும்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாதகமா போகுங்கிறதா என்னுடைய அசஸ்மெண்ட் சொல்றது. இது திமுகவுக்கு சாதகமாகிறது, அதிமுகவுக்கு சாதகமா மாறும். தாவேக்கால செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து கொங்குல குறிப்பா கோபிச்செட்டிப்பாட்டில் ஒரு பின்னடைவு அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால ஒரு மாய பிம்பமானது கட்டமைக்கப்பட்டு வருது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்காக்கு போறனால தாவேக்காக்கு பலமா கட்டாயம் பலம், விஜய்க்கு பலமா கட்டாயம் விஜய்க்கு பலம். ஆனா அதிமுகவுக்கு சேதாரமான அந்த அளவுக்கு பெருத்த சேதாரம்லாம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த கட்சியில வந்து இவரை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி லாபமா நஷ்டமான கணக்கு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இப்ப விஜய் அவர்கள் செங்கோட்டையன் எடுத்திருக்காருல்ல, இப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப திடீர்னு நேத்து தான் வந்து அவர் பனையூர் போயிட்டு உடனே சேர்ந்துட்டாரா? இல்ல, ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அண்ணா இவர் எடுக்கிறனால என்ன சாதக பாதங்கள் எல்லாம் கணக்கு போட்டு அனுகூலங்கள் அதிகமா இருக்கிற பட்சத்துலதான் அவங்க இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் செஞ்சிருப்பாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் செய்யும் போது இன்னைக்கு கட்சிக்குள்ளார அதிமுகக்குள்ளாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர் படையெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை. அந்த கோபியில இருக்கக்கூடிய 9 தடவை MLA, சாதாரணமா நீங்க ஒரு வண்டு மோரனா இருந்தீங்கன்னா கூட உங்களை சுத்தி ஒரு 10-20 பேர் எப்பயுமே இருப்பாங்க. ஒரு 9 தடவை MLA ஐயா எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க இருக்குங்கும் போது அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது.
ஆனா இந்த சேதாரங்கிறது வந்து ஒரு மினிமம் சேதாரம் தான் அதிமுகவுக்கு. இது மேனேஜ் பண்ணக்கூடிய சேதாரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியது கொங்கு மண்டலம். இன்னைக்கு செங்கோட்டையனை மீறி ஆட்கள் அங்க வளர்ந்தனாலதான் செங்கோட்டையன் வந்து பிரச்சனையில வெளியே போறாரு. அப்ப செங்கோட்டையனுக்கே தெரியுது, இல்ல நம்ம இருந்தா இங்க வந்து நமக்கு வாய்ஸ் கிடையாது, நம்மளை விட இன்னைக்கு நம்ம இல்லைன்னா கூட அதிமுக கட்சி நடக்குங்கிற அளவுக்கு அங்க வந்துட்டனால நம்மளை மதிக்கலங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதனால வந்து இப்ப வரக்கூடிய இந்த சின்ன சேதாரத்தை அதிமுகவினுடைய சமாளிக்க முடியுமானா சமாளிக்க முடியும். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கூட போறது அவருக்கு லாபம்னு சொல்றீங்களா, அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் 55 வருஷ கள அரசியல் அனுபவம் மிக்கவர். அவருக்கு பின்னாடி வந்து தொண்டர் படை பெருசா இல்லைன்னாலும் தனிப்பட்ட முறையில அரசியலை, கள அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க, தேர்தல் அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க, நடைமுறை அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க தாவேக்கால இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? இதே அனுபவத்தோட பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவுக்கு போனாரு. தேமுதிக என்ன செஞ்சுட்டு அவர் வெளியே வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் ஓபிஎஸ் கிட்டயும் போனாரு. இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு? இப்போ டிவிகேவுக்கும் செங்கோட்டை இது போல நிலைமை ஏற்படுத்துவாரா? நீங்க அந்த ரூட்ல வரீங்க. ஓகே, இல்ல இதுவும் ஒரு பார்வை, உங்களுடைய பார்வையும் நான் தப்பு சொல்றதுக்கு இல்லை. அதாவது என்னைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீரைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து அங்க இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆகிறது, இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கலன்னா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆயிருப்பாரா? ஆயிருக்க முடியாது. கருணாநிதி ஐயா அவர்களையே நீங்க வந்து வெளியே உட்கார வச்சிட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக கூட சரித்திரத்திலே வர முடியாத அளவுக்கு நாங்க தள்ளி வச்சீங்க. அந்த அளவுக்கு வந்து அதிமுக கூட சேர்ந்தனால விஜயகாந்த் அவர்கள் பலம் பெற்றார். ஆனா அந்த ரிசல்ட் அடைஞ்சதுக்கு அப்புறம் விஜயகாந்தனுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை தக்க வைக்க முடியாம போனது. சட்டமன்றத்திலேயே வந்து தேவையில்லாம நீங்க அதிமுக கூட பகைச்சுக்கிட்டது. அது இல்லாம விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைவானது. மீடியாக்களை வச்சு விஜயகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த பிம்பத்தை வந்து உடைச்சது. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் சரிஞ்சதுக்கு. அதோட மட்டும் இல்லாம 2016 பழம் நலிந்து பாலில் உழவ போகுதுன்னு கலைஞர் ஐயா கூட்டிட்டு இருக்கும் போது அன்னைக்கு இவர் கலைஞர் கூட போயிருந்தாருன்னா இதே பெரிய அளவுக்கு விஜயகாந்த் கட்சி வந்திருக்கும். ஆனா இவர் அன்னைக்கு கேட்டது யாருடைய பேச்ச? வைகோ அவர்கள் பேச்சையும் திருமாவளவன் அவர்களே பேச்சு, இந்த 2 பேர்த்துடைய பேச்சை கேட்டுட்டு போய் மக்கள் நல கூட்டணின்னு போய் அந்த தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியில தான் விஜயகாந்த் அவர்கள் வலிக்கு சரிஞ்சிட்டு வந்தார். அதிமுக கூட கூட்டணி வச்சனால அவர் சரியில்லை, அதிமுக கூட கூட்டணி வச்சனால அவர் உச்சிக்கு போனார். இதே வந்து திருப்பி 16 அவர் வந்து மக்கள் நல கூட்டணி போகாம திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாருன்னா இன்னும் பலபடி அவர் ஜம்ப் பண்ணி இருந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அவரவர்கள் நிலைக்கு உண்டான காரணம். இப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறது, இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் அவர் இல்லைன்னா கூட விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு டிவிகேக்கு சுத்தி இருக்கிற யாருக்குமே வந்து 50 வருஷ அரசியல் அனுபவம் யாருக்காவது இருக்கா? இல்ல யாருக்காவது இன்னைக்கு அரசியல்ல நின்ன ஆட்கள் யாராவது இருக்காங்களா? புஷி இருக்காரு, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ரீதர் இருக்காரு, அவரும் அதிமுகல இருந்து எம்எல்ஏவா போனவர். ஆனா அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறவங்க இருக்காங்க, ஜானோரகேசாமி இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காங்க. பட் இவங்க எல்லாம் வந்து ஒரு பேக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சேர்ந்து விஜய்க்கு ஒரு தெளிவான அரசியலை கொடுக்குறாங்களா? இல்ல நம்ம நின்னா தனித்து நின்றால், இல்ல தனியா நம்ம கூட்டணி தலைமையில நின்று ஜெயிச்சால் நீங்க முதல்வர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு அரசியலை கொடுக்குறாங்க. இப்ப சிக்கலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா, இன்னைக்கு விஜய்க்கு தாவேக்காக்கு வெளியே இருக்கிறவங்க பூரா என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. இவங்க ஒண்ணுமே இல்லை, கூத்தாடி தற்கூரி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. பெரும் தவறு. தாவேக்காக்குள்ளார இருக்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் பேரை சொன்னாவே போதுங்க, மூஞ்சியை காமிச்சாவே போதும், மக்கள் பூரா லைன்ல நிக்கிறாங்க எப்ப வந்து ஓட்ட குத்துறதுக்குன்னு. சீட்டு மட்டும்தான், நீங்க ஸ்டாலின் ஐயா வெளியே வந்தா அவர் உள்ளார உட்கார வச்சிடலாங்கிற அளவுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்கிற மாதிரி ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க. அப்ப இந்த ஓவர் எஸ்டிமேஷனும் தப்பு, அண்டர் எஸ்டிமேஷனும் தப்பு. இந்த ரெண்டுக்கு நடுவுல ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ரியாலிட்டியை எக்கோ பண்றதுக்கு இன்னைக்கு அந்த ஆட்கள் இருக்காங்களாங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு 55 வருட கள அரசியல் இருந்த செங்கோட்டையன் இங்க போகும்போது இந்த கள அரசியலை எடுத்து சொல்லுவார், இந்த கூட்டணியினுடைய பலத்தை எடுத்து சொல்லுவார். அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு தேர்தலில் விஜய் அவர்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்க ஆட்சி கட்டல்ல போய் நீங்க 67 ரிப்பீட் 77 ரிப்பீட் இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தலில்
வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த அடுத்து வர 4-5 மாசத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அரசியல் நடவடிக்கை என்னங்கிறத வச்சு அப்பதான் நம்ம வந்து கணிக்க முடியும். பட் இன்னைக்கு தேர்தல் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு 67 ரிப்பீட் ஆகுமானா அந்த அளவுக்கு அனுகூலங்கள் இல்லை அவருக்கு. வாக்கு சதவீதம் அதிகமா எடுப்பார். நான் அதான் திருப்பி சொல்றேன், எந்த கட்சியும் முதல் தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தை விட விஜய் அவர்கள் அதிகமா எடுப்பார். அப்ப அதுதான் அவருடைய நோக்கம் என்ன இந்த எலெக்ஷன்ங்கிறத வச்சுதான். அப்போ தனிப்பட்ட மனிதனா செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கும் தாவேக்காக்கும் வலு சேர்க்க முடியும். அவர் அங்க சேர்த்தக்கூடிய அந்த வலு பூராமே இங்க அதிமுகவுக்கு பலகீனமா மாறாது. ஏன்னா தாவேக்காக்கு ஒரு செங்கோட்டையன் போறாரு, அதிமுகவில் இந்த மாதிரி 1000 செங்கோட்டையன்கள் ஏற்கனவே இருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ விஜய்க்கு கிடைக்கிற கெயின் அதிமுகவுக்கு வர்ற லாஸ் இல்லை. அப்படியே நீங்க வந்து அங்க 2 போனா இங்க 2 கழிக்க முடியாது. இது வந்து வித்தியாசமான கணக்கு. இது நம்ம ரொம்ப ஆழமா போய் பார்த்ததுதான் அது புரியும். அப்ப அந்த மாதிரி விஜயனுடைய இந்த 2026 தேர்தல் கணக்கு, அவருடைய குறிக்கோள் என்னங்கிறது தான். அவர் பெரிய அளவுக்கு வந்து நீங்க எதிர்கட்சி தலைவராவோ இல்ல துணை முதலமைச்சராவோ இல்ல முதலமைச்சராவோ வரணும்னு ஆசைப்பட்டா அவருக்கு ஒரு பெரிய கூட்டணி அமையணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னைக்கு தேதியில கஷ்டம். இன்னும் அடுத்த 5 மாசம் 4 மாசம் எப்படி போகுதுங்கிறது யாரு கையில இல்லை. அவர் நல்லபடியா அரசியல் எடுத்து, கள அரசியல் எடுத்து, மக்களுடைய நம்பிக்கை எடுத்து, இந்த கூட்டணி கணக்குகளை பூரா உடைச்சு மக்கள் கிட்ட வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்தாருன்னா அவரும் வரலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு தேதியில் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு தேதியில் அதுக்கு வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மியா இருக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.